அம்மா பால். ம். அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு காலையில வரேன். அம்மா அப்பா எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சரி, நீ கிளம்பு.
வந்துட்டு தலையால அடிச்சுக்கிட்டேன்ல சொல்லிட்டு அந்த பாவிக்கு இறையாயிட்டாலே சர்ச் பண்ணியாச்சா? சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? தேடிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன நடந்தது? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ராத்திரி ஒன்னா தான் சார் சாப்பிட்டோம். சந்தோஷமா தான் சார் போனா. காலையில எழுந்து பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டா சார். எனக்கு பொண்ணே இல்ல, அவளதான் என் மகளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி தற்கொலை பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. எனக்கு அல்வா குடுக்கியா? நான் அல்வா ஏரியாலேயே பிறந்து வளர்ந்தவன். செத்து போன பொண்ணோட புருஷன் யாரு? வெளிநாட்டுல இருக்கான் சார். அப்ப இவன் யாரு? இவன் என் ரெண்டாவது மகன். உன் பேர் என்ன? பாலாஜி. அவங்க என்னோட அண்ணி சார். என்ன அம்மா மாதிரி பாத்துக்குவாங்க. வயித்த வலின்னு அடிக்கடி துடிப்பாங்க. ஆனா வயித்த வலி தாங்க முடியாம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க சார். அப்போ உன் முகத்துல எப்படி கீறல் வந்துச்சு? சொல்லு. சார் அடிக்காதீங்க. ப்ளீஸ் சார். அவனை அடிக்காதீங்க சார். ஐயோ, அடிக்காதீங்க. அவனை விட்டுங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சார். இந்த சூட்கேஸ்ல 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் சார். இதை எடுத்துக்கிட்டு என் குடும்ப மானத்தை காப்பாத்துங்க சார். முடியாது சார். எல்லாரும் ஜீப்ல ஏத்தியா? என் கொலைக்கார பாவீங்களா? என் பொண்ணு எழுதுற லெட்டர் என்கிட்டதான் இருக்குது. உங்களை எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். என் பொண்ணோட சாவுக்கு நீதி கிடைக்காம விட மாட்டேன். அந்த லெட்டரை வச்சுட்டு உங்களை என்ன பண்றேன் பாருடா பாரு. அவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்மா. ஆமா லட்சுமி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். ஓகே மேடம்.